ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது வெறுசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உத்தராயண புண்ணிய காலத்தில் 6 மாதங்கள் எப்படிப்பட்ட மாதங்கள் அப்படின்னு பற்றி. இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே நெளிவு சிலிவுகளை நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க. ஆனால் கொஞ்சம் எல்லா இதுலேயும் வேகமாக இருக்கீங்க. அந்த வேகத்தை நிதானமாக எடுத்துக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்க. நிறைய பேருக்கு கடன் சுமை நிறைய இருக்குது. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அந்த வகையில் உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தை மாதம். தை பிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம். கண்டிப்பாக உங்களுக்கு தை பிறந்தாலே வழிபிறக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இந்த தை மாதம் பிறக்கிறது. 4ஆம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம், சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த வகையில் இந்த தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் குட் 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 சூப்பர் குட் லக் தான். சூப்பராக போயிட்டே இருப்பீங்க. வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாள் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா, சுவாமி என்கிட்ட காசே இல்லை, நீங்கள் வீடு வாங்குவீங்கிறீங்களே அப்படின்னீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க, ஒரு 2 BHK இல்லை சிங்கிள் பெட்ரூம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் இந்த காலத்தில் எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி உறவினர்களின் வருகை அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக வராத உறவினர்களோடு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதம். அதுவும் இந்த துலாம் ராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் கேட்கவே வேணாம், நீ கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் கிடைக்கும். அடுத்தபடியாக கலைத்துறை, துலாம் ராசினாலே நிறைய பேர் கலைத்துறையில் இருப்பீங்க. கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஏன்னா துலாம் அப்படிங்கும்போதே சுக்கிர பகவான்னாலே கலைத்துறை, சந்தோஷம். கலைத்துறைனாலே சந்தோஷம்தான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு திரைப்பட நடிகர் அல்லது நடிகை வந்தால் அந்த ஸ்ட்ரீட்டு எவ்வளவு ஜெகஜோதியாக இருக்குது பாருங்க, கூட்டம் அவளை பார்க்குறதுக்கு. ஏன் அங்கே தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த சுக்கிர பகவான் அப்படி கொண்டு வந்து சேர்க்கறது. ஸோ இந்த தை மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். உயர்வுகளாக எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகணும், புரியுறதா? அடுத்தபடியாக மாசி மாதம் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க. சிவராத்திரி வருது, சிவராத்திரிக்கு போயிட்டு சிவபெருமான் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. ஏன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் பொறுமையாக வேலை செஞ்சாலுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு சேர்ந்திருக்கார், சூரிய பகவான் அந்த இடத்துல தான் இருக்கார், 5ஆம் இடம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுமையாக பண்ணுங்க. இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வந்து ஒரு அச்சீவ் பண்ணி அந்த சாதனை பண்ணி அந்த கேடயமோ இல்லை ஷீல்டோ வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. சந்தோஷமானது. அதேமாதிரி குழந்தைகளுக்காக சில ஒரு திட்டங்களை எப்படி போடலாமா, இல்லை ஆர்டி போடலாமா, இல்லை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத ஒரு இது பண்ணி கொண்டு வருவீங்க. அடுத்தபடியாக பங்குனி மாதம் ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதம், மிகப்பெரிய ஏற்றம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதங்களை நீங்கள் அப்படி அப்படியே அவைல் பண்ணிக்கணும். அதுக்காக தான்.
விட்டுறப்படாது. ஏன்னா இந்த பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல தான் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் வருது. 15/3/2026 முதல் 13/4/2026 வரைக்கும் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். உத்தியோகத்தில் ஒரு ஏற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ரொம்ப அதாவது மாற்றம் எப்படின்னா ஒரு இனிமையான மாற்றம். எப்படின்னா இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றலாம், கொஞ்சம் முதலீடை போடலாம், இல்லை இந்த பார்ட்டிஷியன் போட்டு இப்படி அதை பக்கம் பண்ணலாம், இந்த பக்கம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஒரு தாட் கிடைக்கும் உங்களுக்கு. அதனாலே உயர்வுகளை தரக்கூடிய ஒரு மாதம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் சுமை உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். ஒரு வருமானம் வரும், கடன் சுமை கண்டிப்பாக குறைஞ்சிடும். குறைஞ்சோடனே உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் பொறுமை காக்க வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் பாவம், அந்த 7ஆம் பாவத்தில் சூரிய பகவான் உச்சமடைகிறார். சித்திரையில் தான் உச்சமடைகிறார். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் அனாவசியமான தர்க்கம் வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். பிரச்சனைகள்னா என்ன, வீண் விவாதம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். யார் எப்படி போனால் என்ன, ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்னன்னு போயிட்டே இருங்க. அவங்ககிட்ட அனாவசியமாக தர்க்கம் பண்ணும்போது தான் பிரச்சனை வரும். அதேமாரி ஏன்னா 7ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சமடைந்தாலும் நேர ஜென்மராசியை பார்ப்பார். அதனால தான் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எடுக்கிற காரியங்களையும் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக வரக்கூடிய வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு சிறப்பான மாதம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் குரு உங்களுக்கு மாறுறார். என்ன பாக்கியஸ்தானத்துலேருந்து மாறினா கூட உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு தான் வர்றார். உச்சமடைந்த இது குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா நேராக உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார். ரொம்ப அற்புதம். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அஷ்டம ராசியில் ஏகப்பட்ட கிரகங்கள். அஷ்டம ராசி அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற வாரிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப அதான் முக்கியம். ஏன்னா சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டாக சேவிங்ஸில் போடுறது தான் ரொம்ப நல்லது. எங்கேயோ கொண்டு போட்டோம்னா அது குப்பை தொட்டியில் போடுற மாதிரி போயிடும். அதனால் கரெக்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதேமாரி இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக கட்டிடுங்க. புரியுதா? ஏன்னா அதெல்லாம் வட்டிக்கு மேலே வட்டி. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அனாவசியமான பிரச்சனை வரதே இந்த இஎம்ஐயில் தான். இஎம்ஐயில் கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு பாசிட்டிவ். இந்த சிபில் ஸ்கோருங்க பாருங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிலெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பம் சண்டையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய இந்த ஆனி மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அற்புதமான மாதம். அற்புதம். நடராஜர் தரிசனம் பண்ணுங்கள். இந்த மாதம் நடராஜர் தரிசனம் ரொம்ப அற்புதம். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கும்போதே பாக்யஸ்தானம். ரொம்ப அற்புதம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான். ஏகப்பட்ட மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். கவனமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவு கிடைக்கும். இந்த நேரத்தில் தந்தையாரோட ஆதரவு உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பாக பிரிவினைகள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் 6 மாதமும் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு ராமானுஜர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகான் ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வாங்க. ராமானுஜர் தரிசனம் அவ்வளோ ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த மகான் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு 3, 6 கூடையவன் குரு பகவான். குரு பகவான் அப்படிங்கும்போதே அந்த குரு இருக்கிற நட்சத்திரம் தான் பார்த்திங்கன்னா விசாகம். அதனால் கண்டிப்பாக இந்த குரு மகான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, முடியாதவர்கள் என்ன பண்ணலாம்? பக்கத்தில் இருக்கிற ராகவேந்திரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராகவேந்திர பிருந்தாவனம் இருக்குது பற்றியில், அங்கே போயிட்டு வாங்க. மகாபெரிவாள் சன்னிதானம் எங்கே பக்கத்தில் இருக்கோ அதை போயிட்டு வாங்க. முடியாதவர்கள். ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சென்று ராமானுஜர் தரிசனம் அல்லது அருகில் உள்ள பிருந்தாவனம் அல்லது மகாபெரியவா சன்னதி போயிட்டு வாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலம் அற்புதமான ஒரு புண்ணிய காலமாக உங்களுக்கு இந்த 6 மாதங்களும் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.